டிஎன்யூஎஸ்ஆர்பில இருந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் ஆனுவல் பிளானர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானர் ஃபர்ஸ்ட் டைம் என்னென்ன எக்ஸாம் நடக்க போகுது, எந்த டைம்ல நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ரொம்ப டீடைல்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்ன எக்ஸாம் அப்படிங்கறத மட்டும் கொடுத்திருக்காங்க. அது எப்ப நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இத பத்தி பார்த்தறலாம். சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த இயர் வரப்போகுது. ஓகே, நீங்க வந்து கேட்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இருக்கா சார் அப்படின்னா அதை பத்தி நீங்க கொடுக்கல. டெக்னிக்கல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கறது ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் 10th லெவல் குவாலிஃபிகேஷனாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பேண்ட் போலீஸ் நீங்க வந்து இந்த குடியரசு தினம் இதெல்லாம் வந்து அந்த பேண்ட் இது யூஸ் பண்ணிட்டு போகக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இதில் வந்து வரக்கூடியதை இது ரெக்ரூட்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது ஜூலை 2026. சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் மே 2026ல நோட்டிபிகேஷன் தான் வரப்போகுது. நோட்டிபிகேஷனோட டென்டேட்டிவ் டேட். இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsக்குள்ள எக்ஸாம்ஸ் வந்து வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. காமன் ரெக்ரூட்மெண்ட் நமக்கு பிசி. ஸோ அதுல வரக்கூடியது செப்டம்பர் 2026ல நடக்க போகுதுங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய போஸ்ட், இப்போ சப் இன்ஸ்பெக்டர், ஸோ இது எல்லாமே ஸ்டேஷன் மாஸ்டர், இது எல்லாமே ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர்ல நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு 10 months இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸாம் ஒர்க் பண்றவங்க தெளிவா திட்டமிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது முன்கூட்டியே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய இந்த தேர்வுகளுக்கு படிக்க வேண்டிய புத்தகம், கிளாஸ், ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும், இல்லை டைரக்ட் கிளாஸா இருக்கட்டும், இல்லை டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நம்முடைய அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல திருப்பி நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன சார்? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ குயிக்கா சொல்லிடுறேன். டீட்டெயிலான வீடியோ நான் ஒன்றுக்கும் எல்லாமே வந்து அப்டேட் பண்றேன். பிகினரா இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது இந்த 4வது ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா என்னென்ன போஸ்ட் வரும் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், தாலுக், ஏஆர், டிஎஸ்பி, இது எல்லாம், அப்புறம் ஸ்டேஷன் ஆஃபீஸர், இதெல்லாம் சேர்ந்து ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 to 30. ஸோ இது வந்து நார்மலா ஜென்ரல் கேட்டகரியில் சொல்லக்கூடிய ஏஜ். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்வலானது தான். ஸோ பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும், எஸ்ஐ எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹைட்டு மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 170யும் உமனுக்கு வந்து 159 இருக்கணும். செஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 81 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டெக்னிக்கல் வந்து அதே 20 to 30 ஏஜ் இயர். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன படிச்சிருக்கோம் டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா a degree in BE BTech in electronics and communication engineering recognized by All India Council of Technical Education. ஸோ ஒன்னு BE BTech எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் a second class diploma in electronics and communication engineering, ஓகே, ஆர் a degree அப்படிங்கறத இங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? டிப்ளமோ ஆர் a degree அப்படிங்கிறது இவங்க எலிஜிபிளா இருப்பாங்க. அடுத்து காமன் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் கிரேட் 2 கான்ஸ்டபிள் யூசுவல். இதுல வந்து ஜெயில் வார்டன்ஸ், ஃபயர்மேன், இவங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும். 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 26 இயர் இருக்குங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே தான். டெக்னிக்கல் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு பாருங்க. மென்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 163, அதே மாதிரி உமனுக்கு வந்து 154 அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலுக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் பிசிக்கலா. சரிங்களா? ரைட். ஸோ பேசிக்கான ஏஜ் இருக்கு, இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ்ல வேலை செய்யணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் சப்போர்ட் பண்ற விதமா நம்ம அகாடமில இருந்து உங்களுக்கு புக்ஸ் அவைலபிளா இருக்கு, கிளாஸஸ் இருக்கு, டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு டீடைல்ஸ் அப்டேட்டும் நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டடி பிளான், இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுடைய சேனல்ல வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.